பட்ஜெட் கொடுக்க வேண்டியது யார்? சீஃப் மினிஸ்டர் தான் கொடுக்கணும், அவங்க தான் அலாட் பண்ணணும். அப்போ ஓப்பனாகவே சொல்கிறார், நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தையே ரிப்பீட் பண்ணுறேங்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்ககிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, எங்ககிட்ட வந்து கேஷ் ரிசோர்ஸஸ் இல்லை, எங்களால் என்ன இருக்கிறத வச்சு என்ன சிறப்பாக செயல்பட முடியுமோ பண்ணுறோம். ஆனால் இதே வந்து தொழில்துறையில் தான் வந்து நீங்கள் கேட்கணும், இதை அவங்கக்கிட்ட தான் நிறையா இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொழில்துறை மேலே அவர் சொல்கிறார். பார்த்துட்டே தான் சொல்கிறார் பேசும்போது கூட. திமுகவுக்கு இப்போ பிடிஆர் அவர்கள் தேவை. ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன் அப்புறம் ஸ்டேட் அட்டானமி இந்த விஷயங்களெல்லாம் பற்றி திமுக ஸ்ட்ராங்காக பேசும்போது இதை நேஷனல் லெவலில் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பிடிஆர் அவர்களுக்கு உண்டு. இப்போ நேஷனல் மீடியாலாம் இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு பிடிஆர். 26 எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது. இந்த டைமில் திமுகவால் பிடிஆர் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பேசுவதன் மூலமா அவர் என்ன செய்ய முயற்சி பண்றார் அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லை, அவர் என்ன செய்ய முயற்சி பண்றாருன்னா, பாரதிய ஜனதா கூட ஒரு 5 வருஷம் இருந்தீங்க. 2004 2014 வரைக்கும் 10 வருஷம் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருந்தீங்க யூபிஏ கவர்மெண்ட்டில். அப்போ அன்னைக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வந்ததெல்லாம் தெரியாதா? ஏன்னா இது அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாருன்றாங்க. அப்போ அந்த தீர்மானத்தை இன்றைக்கி நீங்கள் கோட் பண்ணுறீங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் அன்றைக்கி காங்கிரஸை நிர்பந்திக்கல? சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். இன்னைக்கு சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் அவர்கள் ஐடி மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி என் தொகுதியில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு சின்ன ஐடி பார்க் ஒன்று நிறுவ முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பிடிஆர் கொடுத்த பதில் பார்த்தோம்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டத்தொடர்லேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, கரெக்டான அளவுக்கு நிதி எங்களுக்கு ஒதுக்கலை. ஸோ அதனால் யாருக்கிட்ட பணபலம் அதிகமாக இருக்கோ, யார்கிட்ட அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அங்கே போய் கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ பிடிஆர் அவர்கள் கொடுத்த பதில் பார்த்தோன்னா அப்பாவும் அவர்களை ஸ்டன் பண்ணிருச்சு. அவருமே அப்புறம் டிஃபென்ஸில் போகிறார். ஸோ இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா இப்போ பிடிஆர் அவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார், ஒரு மினிஸ்டராக இருக்கார். ஸோ இந்த விஷயத்த பப்ளிக்கில் அவர் அசம்பிளியில் பேசுகிறாரு, அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறாரு. ஏன் அதை பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பிடிஆர் அவர்கள் வந்து இஸ் அ வெல் இன்ஃபார்ம்டு பர்சன். ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்தது என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவருடைய இலாக்காவில் அவர் நினைச்ச அளவுக்கு அவர் செயல்பட முடியாத அளவுக்கு, பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே முட்டுக்கட்டை இருக்கிறதுங்கிறது தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவருடைய துறையில் வேணும் எல்லாருக்குமே ரிசோர்ஸுங்கிறது வந்து ஒரு மணி. அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி மணி ஹேண்ட்லிங் வந்து பிடிஆரை பற்றி வேறு யாரும் இன்றைக்கி திமுக அரசாங்கத்தில் அந்தளவுக்கு வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் கிடையாது. அவர் நிதியமைச்சராக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தட் வாஸ் இஸ் அ ரைட் போர்ட்ஃபோலியோ. என்னுடைய பார்வை வந்து பிடிஆர் அவர்களை ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே வச்சுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். பட் என்ன தான் வந்து அவங்க தகுதியான ஆட்கள் இருந்தாலும் ஒரு கட்சியின் கீழே ஆட்சியின் கீழே நீங்கள் போகும்போது அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்டாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, இங்கே வந்து எங்ககிட்ட இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லைங்கும் போதே என்ன பட்ஜெட் கொடுக்க வேண்டியது யார்? சீஃப் மினிஸ்டர் தான் கொடுக்கணும், அவங்க தான் அலாட் பண்ணணும். அப்போ ஓப்பனாகவே சொல்கிறார், நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தையே ரிப்பீட் பண்ணுறேங்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்ககிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, எங்ககிட்ட வந்து கேஷ் ரிசோர்ஸஸ் இல்லை, எங்களால் என்ன இருக்கிறத வச்சு என்ன சிறப்பாக செயல்பட முடியுமோ பண்ணுறோம். ஆனால் இதே வந்து தொழில்துறையில் தான் வந்து நீங்கள் கேட்கணும், இதை அவங்கக்கிட்ட தான் நிறையா இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொழில்துறை மேலே அவர் சொல்கிறார். பார்த்துட்டே தான் சொல்கிறார் பேசும்போது கூட. அப்பா வந்து அது ரேட்டில் ஆகிட்டு என்ன சொல்கிறார், இல்லை நீங்கள் வந்து அவங்க மோட்டிவேட் ஆகிற மாதிரி பேசுங்கன்றார். பாசிட்டிவாக பேசுங்க நீங்கள், அப்போ தான் வந்து அவங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் முடியல, நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள், நீங்கள் இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு இது அதிமுக எம்எல்ஏக்கு சொல்கிறத விட பிடிஆருக்கு சொல்கிறாரு. சார் பி பாசிட்டிவ் சார், நீங்கள் ஏன் வந்து உங்கள் நெகட்டிவாக சொல்லும்போது இது வந்து குட்டு வெளியே வந்துடாதாங்கிற மாதிரி தான் அப்பா அவனுடைய வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியும். கட்டாயமாகவே இது வந்து திமுகவுக்கு நல்லதில்லை. ஏன்னா இன்றைக்கி பிடிஆர் பழனிவேல்ராஜன் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் ஆளுமே, அதுவும் அரசாங்கத்தில் மந்திரியாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எலெக்ஷனை வந்து ஃபைட் அவுட் பண்ணி யாரை வேணால் நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு கவர்னன்ஸ் பண்ணணுங்கிறது வந்து மினிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு யூ நீட் அ ஏபிள் மினிஸ்டர். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏபிள் மினிஸ்டர் வந்து பிடிஆர். ஸோ அவரை வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். நீங்கள் அது இல்லாமல் இன்றைக்கி சமீபமாக நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும்போது கூட இவங்க மற்றபடிலாம் வந்து ஒரு எடுத்தவங்க ஒருத்தன் மற்ற மினிஸ்ட்ரிகள் பேசினாலும் பிடிஆர் வந்து ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து ரெஃப்யூட் பண்ணி அவர்
அவங்களுக்கு சப்போர்ட் வாங்கக்கூடிய அளவுக்கு திறமையான ஆள். அப்போ அவங்க இந்த மாதிரி வந்து பேசுறது வந்து உண்மையாலுமே பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்கிறத விட பாசிட்டிவாக நீங்கள் ஒருத்தரை வச்சுருந்தீங்கன்னா தான் பாசிட்டிவாக பேசுவாங்க. அதான் சார், இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பிடிஆர் அவர்கள் அன்ஹாப்பியாக இருக்கார், அவரை பாசிட்டிவாக வச்சுக்கல, ஸோ அன்ஹாப்பியாக இருக்கார். இப்போ கேள்வி என்னன்னா, அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறார், இப்படி பேசுவதன் மூலமாக அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறார் அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லை, அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாருன்னா, எங்கள் மினிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் இல்லை, வித் வாட் எவர் த ரிசோர்ஸஸ் வி ஹேவ், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வரோம். சட்டசபையில் இந்த மாதிரி ஒன்று கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுனா, நாளைக்கு மினிஸ்ட்ரி மேலே அவங்களுடைய ரிவ்யூவில் கேட்பாங்க இல்லையா, ஒரு சீஃப் மினிஸ்டரே கேட்பார்ல, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்க்கட்சி வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களே என்ன ஏதுன்னு அவரை வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்போ நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு மேலே பண்ணணுன்னா எங்களுக்கு ரிசோர்ஸ் இல்லை, அதை ப்ரைவேட்டாகவே பண்ணலாமே. இல்லை, அவர் அதான் சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இதை கேட்டிருப்பார். இப்போ பிடிஆர் மாதிரி ஆட்கள் வந்து உள்ளாரையும் அவர் வந்து போல்டாக தான் பேசுவார். ஏன்னா இப்போ இந்த அமைச்சர்கள் பேசுகிற பேச்சினால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், முதல் பிரச்சனை ஆரம்பித்தது வந்து பிடிஆர் அவர்களுடைய அந்த வாய்ஸ், ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து இந்த 30,000 கோடி வந்து சம்பாரிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு வருஷம் முடிவுலேயே வந்தது தான். அதிலிருந்து தான் ஜாஸ்தி ஆனது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து மாற்றுறாங்க. ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிடிஆர் வாஸ் ஹைலி டிமோட்டிவேட்டட். அது கரெக்டாக பேசினது வந்தது தகவல் உண்மையா இல்லையா என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்லாமல் உடனே வந்து அவரை ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஏன்னா அதுதான் அவருடைய கோர் ஸ்ட்ரென்த்து. அந்த கோர் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் விட்டீங்கன்னா அவரால் ஒண்டர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க வரும்போதே, ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே வந்து அன்றைக்கி இருந்த அதிமுக மேலே ஏகப்பட்ட பொருளாதார ரீதியான கேள்விகளை, பல கேள்விகள் அடுக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு வந்து அவர் ஏன்னா அப்போ அதெல்லாம் கேட்குறாருனாவே வந்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாங்கிற ஒரு பிளானிங் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஐட்டம்ஸ் வச்சுருந்துருப்பார். அப்போ அதை எல்லாமே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்தனாலவே வந்து அவர் நீங்கள் இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரில் நீங்கள் போய்ட்டு அந்த சீட்டில் உட்காருங்க அப்படிங்கும்போது பிடிஆர் வந்து டெஃபினட்டாக வந்து டிமோட்டிவேட்டட் தான். அதில் வந்து வெளியே அவர் ஆனால் அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணல. இருந்தாலும் அவர் கொடுத்த வேலையை வந்து எந்த அளவுக்கு வந்து திடகாத்திரமாக பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ திமுகவுக்கு இப்போ பிடிஆர் அவர்கள் தேவை. ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன், அப்புறம் ஸ்டேட் அட்டானமி, இந்த விஷயங்களெல்லாம் பற்றி திமுக ஸ்ட்ராங்காக பேசும்போது இதை நேஷனல் லெவலில் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பிடிஆர் அவர்களுக்கு உண்டு. இப்போ நேஷனல் மீடியாலாம் இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு பிடிஆர். ஸோ அந்த வகையில் நேஷனல் லெவலில் டிஎம்கேவுக்கு டெஃபினட்டாக பிடிஆர் அவர்கள் தேவை. ரெண்டாவது, இப்போ எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது, 26 எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது. இந்த டைம்ல திமுகவால் பிடிஆர் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏதாவது கை வச்சா அது திமுக வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும், தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். ஸோ பிடிஆர் அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஒன்று, நேஷனல் லெவலில் நம்ம பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணும்போது பிடிஆர் அவர்களுக்கு தேவை இருக்கு. ரெண்டாவது, எலெக்ஷன் வருது, ஸோ பிடிஆரை ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் இந்த விஷயத்த பண்றாரு. ஸோ இதை பண்றாருன்னா நம்மள டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம விட்டதை திரும்ப பிடிச்சிடலாம், திருப்பி ரீநெகோஷியேட் பண்ணி அழுத்தம் போட்டு கொஞ்சம் கூட டாமினன்ட் ஆகலாம் பார்ட்டிகுலர்னு பார்க்குறாரா? இல்லை, டாமினேஷனாக மாறணும்னு நினைக்கிறதா நான் பார்க்கல. பட் அவர் வந்து எனக்கு உண்டான கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டிக்கு வாட் ஐ டிசர்வ் ஐ ஷுட் கெட். ஆனால் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து பவர்ஃபுல்லான போர்ட்ஃபோலியோ இருந்தது, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காரு. இப்போ அவர் டவுன் சைஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஐடி மினிஸ்டராக இருக்கார். அது அன்ஹாப்பியாகவும் இருக்காரு. அதுதான் அவர் அன்ஹாப்பி. ஆனால் இது வந்து நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மற்றவங்களை டாமினேட் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் அவருக்கு இருக்கிற மாதிரி. டாமினேட் அந்த ஆங்கிள் சொல்ல, ஓகே, அந்த பழைய இடத்துக்கு போகணும், அது இருக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, எனக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு, அதுக்கு உண்டான வாட் ஐ டிசர்வ், எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்ல. அப்போ வந்து நீங்கள் யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தீங்கன்னா எப்படி தாக்கு பிடிக்கும், அந்த ஆங்கிளில் தான் அவர் பார்க்குறதா நான் பார்க்குறேன். அடுத்து அதனால தான் முதலே சொன்னேன், இன்றைக்கி பிடிஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாயிண்ட் பை பாயிண்ட் இன்றைக்கி வந்து எதாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ஃபேக்ட்ஃபுல்லாக வந்து ரெஃப்யூட் பண்ணுறது, வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும் பேசாமல் ஒரு ஃபேக்சுவலான டீட்டெயில்ஸை கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கியூமெண்டேட்டிவ் ஸ்கில் அவருக்கு ஜாஸ்தி. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நேஷனல் மீடியாவாகட்டும் இன்றைக்கி வந்து இவங்களுடைய டிஎம்கேவினுடைய இமேஜை வந்து அந்த ஃபைட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது வந்து பிடிஆர் தான் பண்ணிகிட்ருக்கார். வேறு யாரும் பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்டராக இருந்து பண்ணலை. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இன்றைக்கி வந்து மாநில சுயாட்சின்னு பேசும்போது, திமுக பேசும்போது அது டெஃபினட்டாகவே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வேறு மாறுபட்ட கருத்து இருக்குது. இவங்க வந்து உண்மையாலுமே மாநில சுயாட்சி பேசுகிறாங்களா அப்படின்ட்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையில் முதல்வர் பேசுகிறார். அவர் பேசும்போது 2 கமிஷனை வந்து மெயினாக சொல்கிறார். ஒன்று வந்து சர்க்காரியா கமிஷன், இன்னொன்று வந்து பூஞ்சி கமிஷன். அப்போ இது ரெண்டுமே வந்து மத்திய மாநில உறவுகளுக்குள்ளார மத்திய சுயாட்சி, மத்திய மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே செயல்படுத்தலை, அதனால் பெரிய ஏமாற்றமாக இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறார்.
அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுலேயே அவங்க வருஷத்தையும் குறிப்பிடுறாரு. இன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் எப்போ வந்துச்சு? 71 வந்து 74 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. பூஞ்சி கமிஷன் எப்போ வந்துச்சு? 2004. அப்போ இந்த கமிஷன் வந்ததுக்கப்புறம் இவங்க மத்திய மந்திரி சபையிலேயே இடம் பெறலையா? பாரதிய ஜனதா கூட ஒரு 5 வருஷம் இருந்தீங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருந்தீங்க யூபிஏ கவர்மெண்ட்டில். அப்போ அன்னைக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வந்ததெல்லாம் தெரியாதா? ஏன்னா இது அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாருன்றாங்க. அப்போ அந்த தீர்மானத்தை இன்னைக்கு நீங்கள் கோட் பண்ணுறீங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் அன்னைக்கு காங்கிரஸை நிர்பந்திக்கல? ஸோ இப்போ திமுகவுக்கும் தெரியும் இந்த லக்கேஜ்லாம் நம்ம தூக்கிட்டு தான் வரோம். ஸோ கண்டிப்பாக நம்மளை நோக்கி இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படும்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்ச இந்த இஷ்யூ எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு திமுக அவங்களோட கொள்கையிலிருந்து ரொம்ப நீர்த்து போயிட்டாங்க. அவங்க சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி சமூக நீதிங்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பொன்முடி பேசும்போது ஒரு உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து மேடையில் இருக்காங்க. அப்போ அவர் வச்சுட்டு ஏமா நீ எஸ்சி தானேன்னு கேட்குறாரு. அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவமரியாதை. அது பெண்ணாகவும் இருக்காங்க, ஒரு எஸ்சியாகவும் இருக்கும்போது ஏமா நீ எஸ்சி தானங்கும் போது இது வந்து பெரிய அந்த சமூக நீதிக்கு எதிரான வார்த்தைகள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, ராசா பெரம்பலூரில் நின்று ஜெயிச்சார். ஏன் வந்து அவர் நீலகிரிக்கு மாற்றப்பட்டார்? பெரம்பலூர் பொது தொகுதி ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக மாற்றப்பட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீ எஸ்சியாக இருக்கிற வரைக்கும் இந்த தொகுதியில் நின்ன ரைட்டு, இப்போ இது பொது தொகுதி ஆயிடுச்சு, நீ எஸ்சி தொகுதிக்கு போகணும் தான் அர்த்தம். இன்னைக்கு பொன்முடி ஸ்டேஜில் இருக்கிற அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானன்னு கேட்டதுக்கும் ராசாவை வந்து பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு போய் நின்றுனதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அடுத்தது அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக எங்கள் கட்சியில் வந்து 90% வந்து இந்துக்கள் தான் இருக்காங்கன்றாங்க. எங்கே போச்சு உங்கள் கொள்கையெல்லாம்? வேல் தூக்குறாங்க. முருகனுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சர்வதேச மாநாடு நடத்துகிறீங்க. அப்போ உங்கள் கொள்கை எந்த அளவுக்கு நீத்து போயிடுச்சு? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய கொள்கையிலிருந்து நீத்து போனனால 19, 21, 24 இந்த எலெக்ஷனுடைய மையப்புள்ளிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. இதை ரெண்டை தவிர அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பாலிடிக்ஸ் கிடையாது. இந்த கடந்த 3 எலெக்ஷனாகவே அதில் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து அவங்க கொள்கையை போய் பேசும்போது அவங்களால இன்றைக்கி பேச முடியாது. அப்போ இந்த பிஜேபி மட்டுமே பிரதானமாக இன்றைக்கி வந்து மாறி போனனால அவங்க இன்றைக்கி வந்து இந்த மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி 2021 2024 ஏகப்பட்ட வாக்குறுதிகள். எந்த வாக்குறுதியாவது இன்றைக்கி வந்து அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சுதா? சிலிண்டருக்கு 100 ரூபா தருவோன்னாங்க, தந்தாங்களா? மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபா நாங்கள் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை வந்து 5 ரூபா 4 ரூபா குறைச்சாங்களா? 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து மாதம் ஒரு தடவை பண்ணுறோன்னாங்க. அரசாங்க வேலைவாய்ப்பில் வந்து 3 லட்சம் பதவி காலி இருக்குது, அதை நாங்கள் வந்த உடனே ஃபில் பண்ணாங்களா? கூடுதலாக 2 லட்சம் பதவியை வந்து அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பை உண்டு பண்ணாங்களா? மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 50%, 40% உள்ளொதுக்கீடு ஒதுக்கி கொடுப்போம், ரிசர்வேஷன் கொடுத்தாங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 75% வேலைவாய்ப்பில் நாங்கள் கொடுத்தாங்களா? அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி அரசாங்க ஊழியர்கள் எடுத்துக்கங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்தாங்களா? கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்புறம் பர்மனன்ட் பண்ணாங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பென்ஷனை ஏற்றி கொடுத்தாங்களா? இதெல்லாமே கரெக்ட் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் எப்போவுமே இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை செய்யாமல் இருக்கும்போது, பெரிய தோல்வியில் போய் அவங்களோட ஆட்சி முடியும் போது டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இஷ்யூஸ் அவங்க கையில் எடுப்பாங்க. பட் இப்போ கேள்வி என்னென்னா, யூஸ்வலாக டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சின்ன இஷ்யூஸ் எடுப்பாங்க, சென்சேஷனான இஷ்யூஸ் ஏதாவது கையில் எடுப்பாங்க. பட் இப்போ திமுக கையில் எடுத்துக்கூடிய இஷ்யூ வந்து டேஞ்சரஸான இஷ்யூ. டீலிமிட்டேஷனாக இருக்கலாம், ஸ்டேட் அட்டானமியாக இருக்கலாம், இதெல்லாம் டேஞ்சரஸான இஷ்யூ. நீங்கள் வந்து உங்களை விட பலம் கம்மியாக இருக்க ஆள் கூட நீங்கள் சண்டைக்கு போகல, நீங்கள் உங்களை விட பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் சண்டைக்கு போகிறீங்க. அதுவும் டீலிமிட்டேஷன் அவங்க ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸையும் சேர்க்குறீங்க. அப்புறம் இந்த இஷ்யூவையும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, ஸ்டேட் அட்டானமி பேசுகிறீங்க. இதுவும் மற்ற ஸ்டேட்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களும் இதை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெரிய ரிஸ்க் இல்லை, ஹை ரிஸ்க் இல்லை. சில இஷ்யூஸை மறைக்கிறதுக்காக பெரிய ஒரு ரிஸ்க்கை கையில் எடுக்கிறாங்களே. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட் அட்டானமிக்கு ஃபைட் பண்ணணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. கரெக்ட். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கரெக்டாக பண்ணுறாங்க தான் கேள்வி. அது யாரு கேள்வி கேட்குறாங்கிறதா நான் இன்னைக்கு என்ன. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் வந்து 15 வருஷம் நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும்போது பூரா நீங்கள் சொல்கிற கமிஷனை பற்றி என்னைக்காவது மாநில உரிமைகளை பற்றி பேசுனீங்களா? பேசவே இல்லையே. எந்த இடத்துல பேசுனீங்க நீங்கள் மாநில உரிமையை பற்றி?
அப்போ இன்றைக்கெலாம் வந்து எஜுகேஷனை வந்து பண்ணிட்டாங்க, நாங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணீங்க 15 வருஷம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது? எங்கேயாவது ஒரு அரசியல் போராட்டம் நடத்துனீங்களா இந்த மாதிரி கொண்டு வரணும்னு? அடுத்தது டீலிமிட்டேஷன். இது எல்லாமே அட்டென்ஷன் டீவியேஷன் பாலிடிக்ஸ் தான். இன்றைக்கி வந்து நீட்டு அதில் லிஸ்ட் பண்ணுறாரு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது. நீட்டு எப்போ வந்துச்சு கேப்ரியல்? யார் கொண்டு வந்தது நீட்டை? 2010 நோட்டிஃபை பண்ணி 2013 வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவில். யார் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு துணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான், நாமக்கல்காரர் தான் அங்கே இருக்கார். அப்போ நீங்கள் இருக்கும்போது, காங்கிரஸ் கூட ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்த நீட்டை யார் எதிர்ப்பா? நீங்களே வந்து எதிர்ப்பீங்களா? அப்போது இதில் டபுள் ஸ்டாண்டர்ட். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு 29 காசு தான் கிடைக்குது, எங்களை வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. ஓகே, அப்போ இவங்க வந்து 2024 தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. இதே அடிப்படையை வச்சு எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க ஆட்சி, திமுக ஆட்சியோ அவங்க கூட்டணி ஆட்சியோ வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய 29 பைசாவை எவ்வளோ உயர்த்தி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 90 பைசா, 80 பைசா, 33 பைசா நாங்கள் வந்தால் பண்ணுவோம் நாங்கள். அப்போ 29 பைசாலேருந்து 33 பைசாவை ஏற்றி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் இந்த நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்களா? அப்போ 29 காசு மோடின்னு எவ்வளோ அவங்க வந்து அன்றைக்கி பிரச்சனை பண்ணாங்களே. அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து நாங்கள் உங்களை வேறு மாதிரி சொல்லி கூப்பிட்றத வந்துடும் நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறுத்தினாங்க. அப்போ 29 காசுலேருந்து 33 காசு ஏற்றி கொடுக்குறது அவங்களுடைய மாநில உரிமையா, மாநில சுயாட்சியா? சரி, இப்போ திமுக அடுத்தது இன்னொன்று, நீங்கள் டீலிமிட்டேஷனை பற்றி பேசுனீங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷனை வந்து அவங்க பேசுறது, இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டிராஃப்டோ பில்லோ இல்லை வந்து எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பேசுறது என்னன்னா, இந்த கார்னிகி என்டோமெண்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் பேசுகிறார். அதில் ஒரு 2 சினாரியோ கொடுத்துருக்காங்க. அந்த 2 சினாரியோவும் வச்சு இழக்கிற மாதிரி இருந்தால் 9 இலக்கும், நமக்கு கூடுதலாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் 12 கம்மியாக கிடைக்குது, கூடுதலாக கிடைக்குது ஆனால் 12 கம்மியாக கிடைக்குதுங்கிறத வச்சு பேசுகிறார். மாநில உரிமைன்னு கூட்டத்தை கூட்டுறார். இந்த கார்னிகி ரிப்போர்ட் என்னைக்கு வந்துச்சுன்னு தெரியுமா கேப்ரியல்? 14 மார்ச் 2019 வந்த ரிப்போர்ட் இது. 6 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த மாநில சுயாட்சி இது இப்போ பறிபோகுதுங்கிறது தெரியுமா? 6 வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க? உங்களுக்கு எனக்கு அந்த ரிப்போர்ட் தெரியலன்னா பரவாயில்ல. ஒரு எதிர்கட்சியாக இருந்தீங்க, நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்து 4 வருஷம் ஆச்சு. அப்போ 2019 வந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனை பண்ணுறது, இது வந்து மடைமாற்று இல்லாமல் என்ன உண்மையாலுமே அவங்க வந்து மாநில உரிமைக்காக போராடுறாங்க நீங்கள் நம்ப சொல்கிறீங்களா? ரைட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே திமுகவை பொறுத்தளவில் இந்த இஷ்யூஸ்லாம் கையில் எடுத்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க. பட் இவங்க அரசியல் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாஜகவும் கடுமையாக டேமேஜ் ஆகிறாங்க. ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாங்க, பிளேமை ஃபுல்லாக அந்த பக்கம் தூக்கி போடுறாங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பார்ப்பாங்க? பிஜேபி இதை எப்படி பார்ப்பாங்க? இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை. பிஜேபியினுடைய நேச்சரை நம்ம பார்த்தோம்னா அவங்க அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மற்ற பல மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமான ஆட்கள் இருந்தால், பிஜேபிகிட்ட என்னென்னா இந்த காங்கிரஸ் மாதிரி ஆட்சியை கலைக்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவங்க கட்சியை கலைப்பாங்க எப்பயுமே. அது அவங்களுடைய தார்மீகமாக அதை வச்சுருக்காங்க. அவங்க நாங்கள் ஆட்சியை கலைக்க மாட்டோம் ஆனால் கட்சியை கலைப்போங்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற மாநிலங்களில் வந்து எதிர்த்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரூட்டலாக எதிர்க்கிறது இல்லை. அதாவது வந்து தங்கட்ட தவறை பூரா வச்சிருந்து தான் செய்யக்கூடிய தவறையும் வந்து உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போடும்போது எப்படி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க? அப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள், இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது. மணல் கொள்ளை இருக்குது, தாது மணல் கொள்ளை பிரச்சனை இருக்குது, டாஸ்மாக் இருக்குது. அப்போ அவர் வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அமித்ஷா இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா அதிமுக கூட, அப்பயே வந்து அவர் சொல்லும்போது டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இவர் வந்து அந்த லிஸ்ட் பண்ணுறாரு. டாஸ்மாகில் 39,000 கோடி, மற்ற ஒரு 4-5 பிரச்சனையை பற்றி அந்த லிஸ்ட்டு, ஊழல் லிஸ்ட்டை சொல்லும்போது டிரான்ஸ்லேட்டர் அந்த லிஸ்ட்டை விட்டுறாரு. அமித்ஷா கோமே அந்த லிஸ்ட்டை படின்றார், மற்றது பேசுகிற லிஸ்ட்டை படின்றார். அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணுங்கருத்துமாக பார்க்குறாருங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ கட்டாயமாக இந்த அடுத்த ஒரு வருஷம் டெஃபினட்டாக வந்து டிஎம்கே மேலே பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஒரே மையப்புள்ளி என்னென்னா, இன்றைக்கி அதிமுக கூட போய் எவ்வளவோ அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்துச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது, ஒன்றா அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா தேவைப்படுது, பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக தேவைப்படுது. 2 பேரும் தனியாக நின்னாங்கன்னா 2 பேருக்குமே நஷ்டம். ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, எப்படி வந்து இந்த ஆல் இண்டியா லெவலில் வந்து ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு மையப்புள்ளியில் இந்தியா கூட்டணி உருவாச்சு, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து இறங்கி வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல எடப்பாடியாரை விட இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து மும்முரமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து இதை ஒரு டாஸ்காக எடுத்துருக்காங்கங்கும் போது, ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து பவர் இருக்குது, அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது, அவங்கனால எந்த இடத்துலையும் இவங்க வந்து ஹோல்டு அந்தளவுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, பிரச்சனைகள் இருக்கீங்க. அப்போ இது வந்து சும்மா போய் நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் போராட முடியாது. அப்போ கட்டாயமாக இது வந்து அழுத்தம் வந்து பயங்கரமாக கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன ஒரு பாரதிய ஜனதா மேலே விமர்சனம்னா, எப்பயுமே இந்த மாதிரி செய்கிறாங்க.
ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்கன்னா இல்லை. அதுவும் அது எதிர்கட்சிகள், அவங்களுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதுவும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய ஸ்டேட்ல தான் அது அவங்களுடைய ஆதாயத்துக்கு. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ சொல்லப்படுற ஒரு தியரி என்னன்னா, திமுக தலைமைக்கு தெரியும் இந்த மாதிரி கண்டிப்பாக பாஜக நம்ம மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டாஸ்மார்க்கு சொந்தமான இடங்கள்லாம் ரெய்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயரில் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. ஸோ ஈவன் இஃப் இன் கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் பிஜேபி எடுத்தாலும் நாங்கள் இந்த மாதிரி மாநில உரிமைக்காக போராடணும், அதனால தான் ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது, பிஜேபி மேலே ப்ரெஷரும் போடலாம். நீங்கள் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக நாங்களும் அழுத்தம் போடுவோம் பொலிட்டிக்கலாக அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் கையில் எடுக்கிறாங்கன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொன்னேன், இது டீவியேஷன், அட்டென்ஷன் டீவியேஷன் பாலிடிக்ஸ் தான். அப்போ வந்து ஒன்று எங்ககிட்ட பிரச்சனை இருக்குது, நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை, எங்ககிட்ட தவறுகளும் நடந்திருக்கு, அந்த தவறுகளை வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. அப்போ ஆக்ஷன் எடுக்கும்போது மக்கள்கிட்ட போனால் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை, இதே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியார் இருக்கும்போது இது இடி வரும்போது அவர் என்ன கேட்டார், அப்போ முகாந்திரம் இல்லாமல் வருமானு கேட்டார்ல, சும்மா வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டார்ல. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி மட்டும் இடி சும்மா வந்துருமா? அப்போ இது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு அதான் நான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு திமுக அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க கொள்கை ஸ்ட்ராங்காக இருந்த கொள்கை. அப்போ அதிலிருந்து விட்டு உங்களுக்கு சுலபமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு நீங்கள் எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ, நீங்கள் பர்சனலாக உட்காந்து அனலைஸ் பண்ணோம்னா கேப்ரியல், யாருக்கு எது ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதுதான் அவருக்கு வீக்னஸாக மாறும். அப்போ இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2024 11.33% வாங்கி 3வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா உருவாயிருக்கு. நம்மளே நக்கல் நையாண்டி பண்ணோம், நோட்டாவுக்கு மேலே வாங்கி காமிங்கன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா வளர்த்தி விட்டதுக்கு யார் பெரிய காரணம்னு நினைக்கிறீங்க? திமுக தான். அப்போ இந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை எடுத்து புலி வந்துடும் சொல்லி உண்மையாலுமே வர வைக்கிறீங்க நீங்கள். ஏன்னா இப்போ டிஎம்கே வர்சஸ் பிஜேபி நரேட்டிவ் செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக வீழ்த்தணும்னா நம்ம பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணணுன்ற இடத்துக்கு மக்கள் போயிடுவாங்க. மக்கள் திமுக ஆல்டர்னேட்டிவாக பிஜேபியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது நீங்கள் தான். இல்லை, அது ஒன்று. அது நரேட்டிவ் அவங்களே தான் செட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தடவை யோசிப்பேன். இப்போ சுனாமினா இன்னைக்கு யாராவது பயப்படுறோமா? முதல் தடவை சுனாமி வந்து 2வது தடவை சுனாமி அலர்ட்னா அப்படியே பதறிடும் உலகமே. இன்னைக்கு யாராவது வந்து கொரோனா பயந்துருவாங்களா? சுனாமினா பயந்துருவாங்களா? அப்போ நீங்கள் வந்து மக்களை இன்சுலேட் பண்ணிட்டீங்க. பிஜேபி இப்போ மக்களை அவனுங்க தான் வந்து ஆண்டு பார்க்கட்டுமே, நீங்கள் தான் ஒன்றுமே பண்ணல, இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, அவங்கள தான் சொல்கிறீங்க, அவங்க வந்தால் தான் என்னங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ மக்கள்கிட்ட. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் பண்ணின விஷயம். அப்போ அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எது நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக நினச்சி பண்ணுறீங்களோ அதே வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு மைனஸாக முடியும். அதில் வந்து அவங்க ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். ஏன்னா இந்த பிஜேபி எதிர்ப்புங்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜம்ப் கொடுக்கும். ஆனால் அதையே நீங்கள் முழுக்க உட்காந்து ஆர்வஸ் பண்ணி இதுதான் நம்மளுடைய பாலிடிக்ஸ் மாறிடுச்சு எங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்காக சொல்கிறேன் கேப்ரியல், இன்னைக்கு வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கண்டெஸ்டே பண்ணலான்னு அவங்க வெளியே போடுறாங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு அரசியல் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? கரெக்ட். இதுதான். அப்போ இது எவ்வளோ பெரிய சரிவை நோக்கி திமுக வந்திருக்குன்னு நம்மளால் யூகிக்க முடியலையா? அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மைனஸ் பாயிண்ட். இது அட்லீஸ்ட் இதெல்லாம் திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நான் சொல்கிறேன். அப்போ இப்போ நாச்சுக்கு நீங்கள் முழிச்சுக்குங்க. நீங்கள் ஒரு 75 ஆண்டு ஆள்ற கட்சி, நீங்கள் கொள்கை கூட்டணி, கொள்கை சார்ந்துன்றாங்க. என்ன கொள்கை கூட்டணியா இது திமுகவில் இருக்கிறது? அப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிடையாது. அது இல்லாமல் இன்னொன்று கேப்ரியல், 2019 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை ஃபைல் பண்ணும்போது திமுக என்ன ஃபைல் பண்ணாங்க? சிபிஐக்கு 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, சிபிஎம்க்கு 10 கோடி ரூபா, கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு வந்து 15 கோடி ரூபா. கொள்கை கூட்டணியெல்லாம் எதுக்கு சார் காசு கொடுக்குறீங்க? இதுக்கு கொள்கை கூட்டணியா இல்லை குத்தகை கெடுக்குறீங்களா? பாசிசத்தை வீழ்த்ததான். பாசிசத்தை வீழ்த்துறதுக்கு நீங்கள் எதுக்கு காசை கொடுக்குறீங்க? அப்போ காசை கொடுத்தா தான் பாசிசத்தை வீழ்த்த முடியுமா? இப்போ கட்சிக்கு டொனேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் கேப்ரியல், தனிப்பட்ட மனிதனா நீங்களும் நானும் பண்ணலாம், பிடிச்ச கட்சிக்கு பண்ணலாம், இல்லை ஒரு நிறுவனங்கள் பண்ணலாம். ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு நீங்கள் காசை கொடுக்குறீங்கன்னா இது என்னது? இது கொள்கை கூட்டணியா? இது எந்த இடத்துலையாவது கொள்கை கூட்டணின்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அது இல்லாமல் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இல்லைங்க எலெக்ஷன் செலவுக்காக கொடுத்தோம். சரி, சூப்பர். சிபிஐ எத்தனை இடத்துல நின்றுச்சு? 2 இடத்துல நின்றுச்சு. அப்போ 15 கோடி ரூபானா ஒரு தொகுதிக்கு 7.5 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு தேர்தல் கமிஷன் அப்ரூவல் கொடுக்குதா? கொங்கு மக்கள் ஈஸ்வரனுக்கு நாமக்கல்ல ஒரே ஒரு இடத்துல நின்னாங்க. அப்போ ஒரு தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு 15 கோடி ரூபாய் தேவையா ஈஸ்வரன் அவர்களுக்கு?
அப்போ இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறீங்க இது கொள்கை கூட்டணின்ட்டு? அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா இதை? அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா கடைசியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு என்ன வேணால் நம்ம பண்ணலாம், கடைசியில் போய் ஒரு ஓட்டுக்கு வந்து 1000 2000 கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த நம்பிக்கை தானே. ஸோ உங்களை பொறுத்தளவில் அடுத்த ஒரு வருஷம் கொஞ்சம் இவெண்ட்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க? பயங்கர இவெண்ட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பிஜேபி டஃப்பாக சில விஷயங்களை களத்தில் பண்ணுவாங்க நினைக்கிறேன். செமையாக டஃப்பாக பண்ணுவாங்க. இது வந்து அவங்க they will utilize all their machineries. they will not leave even a small stone unturned. ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக வரணும்? அதுக்கான தேவை என்ன? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மாநிலத்துக்கும் மத்திக்கும் என்றைக்குமே ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது. அதுக்காக நீங்கள் எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு எதிர்க்கும் போது நீங்கள் மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடாது. நீங்கள் புத்திசாலியத்தோட பயன்படுத்தி நீங்கள் அவங்ககிட்ட இருந்து எப்படி நீங்கள் மாநில மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணணுங்கிறதான். அப்போ நீங்கள் எதெல்லாம் பண்ணலன்றீங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய அரசாங்கம் தானா, அப்போ சரி நீ ஓரமாக உட்கார, அவங்களே வந்துட்டுருவாங்கல்ல. இதே தானே இப்போ மற்ற மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு திமுகவே ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். அப்போ இது நீங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நியாயமாக இருந்தால் கூட பரவாயில்ல. எல்லாத்துக்குமே ரொம்ப அப்ரப்டாக போய் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறது வேற, ஒரு எதிரி மாதிரி நீங்கள் நினச்சி 2 பேரும் ரிப் பண்ணிக்கிறது வேற. அப்போ அது நல்லதில்லை. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.